பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது தேவைகளுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று அநேகர் பிரயாசப்படுவது எல்லோரும் அறிந்த விஷயம்தான். காரணம், நாம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றால் தேவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு யார் என்ன சொன்னாலும் அதுக்கு பின்னாலே ஓடுவது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏனென்றால் நாம் என்ன நினைக்கிறோமோ அது அல்ல, தேவன் என்ன நினைக்கிறார் என்பது தான் உண்மை. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளையோ நல்ல மகனோ கிடைக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக கீழ்ப்படிந்து தேவனோட பாதத்தை பிடித்து ஜெபிக்க வேண்டும். அப்போது ரெபேக்காலை போல யூசேப்பை போல பிள்ளைகள் நம் வீட்டுக்கு வருவார்கள். நாம் எவ்வளவுதான் ஓடிக்கொண்டிருந்தாலும் கடைசி ஒரு டெட் எண்டில் வரும்போது கட்டாயமாகிவிடும், இந்த பிள்ளைக்கு இந்த பொண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று. அப்போது நாம் பிரயாசப்பட்டது எல்லாமே வீணாய் போயிடும். தயவு செய்து மக்களே, நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கி தவிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வரன் கிடைக்க வேண்டும் என்பது தேவனிடத்திலே விட்டுவிடுங்கள். அவர் நல்ல பிள்ளைகளை நமக்கு முன்பாக தருவார்கள். தயவு செய்து அந்த அங்கே இங்கே ஓடுவதை விட்டுவிட்டு தேவனோட பாதத்தை பிடித்து ஜெபியுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளைகள் வந்து சேருவார்கள். அதே போல் திருமணமாகி பல ஆண்டுகளாக கர்ப்பத்தின் கனிக்காக தவித்து கொண்டிருக்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் இதே போல தான் திருமணம் எப்படி நடக்க வேண்டுமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்க சூழ்நிலையை போல தான் இந்த கர்ப்பத்தின் கனிக்காகவோ மருத்துவமனைக்கு ஜோதகம் ஜோசியம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் கேட்டுட்டு ஓடிட்டே இருக்காதீங்க. காரணம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டார். 2024 கர்ப்பத்தின் கனியை நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் சொந்த கண்களில். அதுவும் ஒன்றல்ல, இரட்டத்தனியான குழந்தையை பெற்றெடுக்க போகிறாங்க. இது உங்கள் வீடுகளிலே தெம்பட போகிற ஒரு நல்ல விஷயம். அதே போல் கடன், பல ஆண்டுகளாக கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏனென்றால் பல ஆண்டுகள் இது ஒரு கடன் அடையாமல் ரொம்ப வேதனையும் துக்கத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிற 2024 நீயும் கடன் வாங்காத இருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று. இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் தேவனோட கரத்தை உறுதியாக பற்றுக்கொள்ள வேண்டும். நம் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு கற்பாறையை போல இருக்கணும். அப்போது தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். நமக்கு அநேக வார்த்தைகள், ஏன்னா தேவன் சொல்லியிருக்க, நான் பேசுகிற தெய்வம், வசனத்தின் மூலமாக நம்மக்கிட்ட பேசுவார் ஆண்டவர். இந்த 2023 எவ்வளோலாம் சந்தித்தோமோ அதை காட்டிலும் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் வருவதை நம்ம சொந்த கண்கள் காணப்போகுது. வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுங்க. உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லியிருக்க. மிக 7:15 படி நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லியிருக்க. வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அப்பா யாரெல்லாம் இந்த திருமணத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இந்த 2024 ஆண்டவரே அவர்கள் வீடுகளில் திருமண சத்தம் கேட்கும்படி செய்யுங்க தகப்பனே. அதே போல் கர்ப்பத்தின் கனிக்காக வேண்டிக் கொள்கிற குடும்பங்களில் இரட்டத்தனியான ஆசீர்வாதம் வந்து சேரப்போவதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அதே போல் கடன் பாரத்தில் தத்தளித்து கொண்டிருக்க எல்லா கடன்களும் அடைச்சி இனி கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க என்று வாக்கு கொடுத்த தேவன் உன் கரத்தை பிடித்து இவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கார்கள் அப்பா. இந்த 3 விஷயத்துக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த எங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு விஷயம் நீர் மனம் இறங்கி இப்படிப்பட்ட சூழ்நிலைக்காக நீர் பதில் கொடுக்க போவதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.